in the lawn. In the garden. Okay, in the garden. They are enjoying that moment with eating. இது உங்களுக்கு ஈவினிங் தான் தெரியுதுன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அது ஈவினிங்கே போடலாம். நத்திங் ராங். சில பேர் இது மார்னிங்கா கூட சொல்லுவாங்க. அந்த சன்லைட்டை பார்த்து இருக்கலாம். மார்னிங்கா தெரியல. இது மார்னிங்னா மார்னிங் வழியா போலாம். ஈவினிங் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஈவினிங் மாதிரி தெரியுது. பொதுவா ஈவினிங்ல அந்த மாதிரி டிஷ்ஷஸ் சாப்பிட மாட்டாங்க. Okay. Right. Okay, sir. It seems it's the morning. Right. Okay. The family members are meeting in the garden. They are going to eat their breakfast. Right. There are there are 2 male and 3 female, 4 females. Right. There are 2 gentlemen. There are 2 gentlemen and there are 2 gentlemen and 2 ladies and 2 girls. And 2 girls. They are cheering. They are cheering with juice. Juice. Yeah, they're cheering juice. They're cheering up. Okay. On the table, on the dining table, there are some fruits, breads, juice, cereals. One gentleman looks like old. There is an older gentleman. There is an older gentleman. There is an old gentleman. And from the right, one girl wearing blue shirt, his hair tied with a hairband. Two gentlemen are wearing shirts. One is green shirt, one is white. Very good. Don't worry. And the 2 ladies are wearing t-shirts. அருமையா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல, அவர் கிராண்ட்ஃபாதரா இருக்கலாம், பக்கத்துல கொஞ்சம் வயசான முகமா இருக்கு, கிராண்ட் மதரா இருக்கலாம். ஃபாதர், மதர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், சில்ட்ரன். அப்படி ஒரு பிளான் வைக்கிறப்ப என்னன்னா கிராண்ட்பா, கிராண்ட்மான்னு சொல்லிட்டே போலாம். நீங்க அது மட்டும் நீங்க ஒரு பிக்சர் பாக்குறப்ப அந்த பீப்புளை ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க. தாத்தா இருக்காரு, பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அம்மா இருக்கிற, அப்பா, 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பெண் குழந்தைகளா இருக்காங்க. இது பின்னாடி லைட்டிங் இருக்கு, நல்ல ஒரு கார்டன்ல இது பண்றாங்க, சுத்திலும் கிரீனரியா இருக்கு. சீன்ஸ் லைக் சண்டே மார்னிங் ஒரு லீவ் நாள்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருமே ரிலாக்ஸா. Swimming pool is there. Right. On the back side. On the back side there is a swimming pool. Wow. இப்ப அந்த பீப்புளை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நிறைய பேசணும்னு தோணுது பாருங்க. அது இருக்கும் பாருங்க. கரெக்டா பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது மாதிரி அங்க உள்ள திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி பண்றப்ப நீங்க தேர் இஸ் வாஸ் இதுதான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது மாதிரி வரப்ப 1 2 3 4 5 6 there are 6 members in the picture. There are 6 members in the picture. அப்படி ஒரு கவுண்ட் போட்டுறலாம். அதுக்கப்புறம் அந்த பீப்புளை பத்தி பாக்குறப்ப there is a grandma, grandpa, father, mother, there are 2 children. இப்போ ஒருத்தவங்கள பத்தி பேசலாம். அவங்க தலைமுடி எப்படி இருக்கு, போனி டெயில் வச்சிருக்காங்களா, இல்ல நார்மலா தான் இருக்காங்களா, சிரிக்கிறாங்களா, எப்படி இருக்காங்க, ஒருத்தவங்களையும் நீங்க இது பண்ணிட்டே போலாம். மதர் சீம்ஸ் டு பி smiling and she seems to be happy. She is happy. The younger child, she is really enjoying. And grandma is sitting next to grandpa. And grandma and அப்படியே நீங்க கொண்டு போயிட்டே இருக்கலாம்.
So the father seems to be younger child is sitting on her mother's lap. Wow. எப்படி வருது பாருங்க. நீங்க ஒருத்தவங்களை ஃபோக்கஸ் பண்றப்ப அங்கேருந்து எப்படி வருது பாத்தீங்களா? அங்கேருந்து எப்படி சென்டென்ஸ் ஃபோக்கஸ் அப்படி பண்ணிட்டு அடுத்தடுத்து ஷூட் பண்ணுவோம். ஆனா ஒரு சமயத்துல ஒரு ஃபோக்கஸ் மட்டும் தான் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் காமனா பேசணும்னு அவசியம் இல்லை. இதை பேசினாலே அது வந்துடும். ஓகே. ஆர்கனைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படியே போலாம். மாம், யங்கர் சைல்ட், கிராண்ட்மா, ஃபாதர், ஓல்டர் கிட். இப்ப இப்படி பண்றப்ப இதே ஒரு சென்டென்ஸா வருது பாருங்க. இப்படி பண்ணிட்டு திருப்பி நீங்க இப்படியே இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க, டாப்ஸ் போட்டிருக்காங்க, இது மாதிரி போட்ட ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க, லைட் கிரீன்ல இருக்குது, ரைட்? அவர் பார்த்தா ஆக்டர் அஜித் மாதிரியே இருக்கு. சோ அப்படி கூட சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்டர் அப்படிதான் தோணுது. சோ இப்படி எல்லாம் நீங்க நிறைய மீனிங். லைக்னா விரும்புறது, லைக்னா போல, லைக்னா ஆகைனா. அதான் ஒரு கிளாஸ் மட்டும் ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கிற மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்க நல்லா இருக்கும். கட்டாயம். அது ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நீங்க சொல்றத சொல்லுவோம். இப்ப ஃபியூச்சர்லயும் நிறைய சொல்லலாம். அது மாதிரி இங்கிலீஷுக்கே உள்ள மகத்துவமான ஒரு விஷயம். நீங்க ஒரு 1000 வார்த்தை பாக்குறீங்கன்னா 500 வார்த்தையில 2 மீனிங் உள்ளது. பாதிக்கு பாதி வார்த்தை, 2 வார்த்தை எடுத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில 2 மீனிங் இருக்கும். சோ அதை நம்ம நிறைய பார்க்கிங் லாட்ல பண்ணிருக்கோம். ஃபியூச்சர்லயும் நம்ம பண்ணுவோம். The thing is simple. இந்த மாதிரி பேசுறது இது எல்லாமே ஒரு கலை தான், ஒரு ஆர்ட் தான், ரைட்? ஒரு ஆர்ட் தான். ஒண்ணும் இல்ல. திருச்சியில இருந்து கோயம்புத்தூர் நீங்க போகணும். திருச்சியில இருந்து கோயம்புத்தூர் போகணும்னா ஆல்ரெடி பார்த்து லே அவுட் பண்ணிருக்காங்க. அது யோசிக்கவே வேணாம். நம்ம திருச்சியில இருந்து கோயம்புத்தூர் போறப்ப கோயம்புத்தூரை பத்தி யோசிக்க வேணாம். திருச்சிக்கு அப்புறம் நம்ம பெட்டவாய் தலை போகணும். ரோடு அவ்வளவுதான். பெட்டவாய் தலை அடுத்தது நீங்க கரூர் போங்க. கரூர்ல இருந்து போங்க திருப்பி காங்கேயம், காங்கேயத்துல இருந்து பல்லடம், பல்லடத்துல இருந்து சூலூர், சூலூர்ல இருந்து சிங்காநல்லூர், சிங்காநல்லூர்ல இருந்து கோயம்புத்தூர். இப்ப என்னன்னா நமக்கு அந்த இடம் தான் ஃபோக்கஸ் தான் முக்கியம். இப்ப பின்னாடி வர போறதை பத்தி யோசிக்க கூடாது. இப்ப கரெக்டா போறது, இந்த ரோடு கரெக்டா, இந்த செகண்ட் நம்ம போறது கரெக்டா அப்படின்னா போதும். அடுத்தது பத்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரொம்ப சிம்பிளா தான் நீங்க எடுக்கணும். நம்ம அடுத்தது தாவிடக்கூடாது. இங்க கரூருக்கு அப்புறம் எப்படி போறதுன்னு தெரியலையே அந்த கவலையே கூடாது. திருச்சியில நான் கிளம்புறேன், கரூர் நோக்கி போயிட்டு இருக்கேன். கரூர் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுன்னு. இப்பயே பல்லடத்துல 2-3 பெரிய ஜங்ஷன் ஆச்சு, எப்படி போறதுன்னு பார்த்து யோசிக்கவே வேண்டாம். இப்ப இந்த செகண்ட் நான் டிரைவிங்ல இருக்கேன், இப்படி பண்றேன். அதேதான் இங்கேயும். இப்ப இங்க இருந்து லெஃப்ட் டு ரைட் பாக்குறோம்னா இந்த அம்மாவை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். there is a mother, there is a younger kid, right? there is a grandma. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப என்ன டேர வச்சு போட்டு கம்மியா சப்ஜெக்ட் there is a grandpa இப்படி சொல்லிட்டு போனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட சென்டென்ஸ் வந்துடும். ஒன்ஸ் வர கான்ஃபிடன்ஸ் உள்ள க்ரோ ஆயிடும். நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பாருங்க. நீங்க திருச்சியில இருந்து வந்துட்டீங்க சிங்காநல்லூர், அதுக்கப்புறம் வர்றது எவ்வளவு ஈஸி. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு போயிடலாம், ரைட்? ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ரைட் பாத்துல தான் போயிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா அடுத்தடுத்தது கரெக்டா வந்துடும். எல்லாமே அப்படிதான், ரைட்? சோ இன்னும் ஒருத்தவங்க இதுல எப்படி சொல்ல நல்லா பண்ணாங்க, அருமையா மீனாட்சி மேம் பண்ணாங்க. இது டிஃபிகல்ட் பிக்சர், ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி பிக்சர் மாதிரி இருக்கு. ஆனா வெவ்வேறு பேக்ரவுண்ட் மட்டும் மாத்திருக்காங்க, ரைட்? ஒரே மாதிரி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது போறதுதான் இருக்கு. ஆனா பேக்ரவுண்ட்ல மாத்திருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க மட்டும் இப்ப திருப்பி சொல்லிடலாமா? யாரு சொல்ல ரெடியா இருக்கா? ஜெய்ஸ்ரீ சொல்லலாம். go ahead. There are eating breakfast. They are eating breakfast. Apro. There are 6 numbers. There are 6 numbers. Apro. Keep going. They are in garden. They are in the garden. Very good. Next. There is a grandpa, grandma. There is a grandpa. There is a grandma. Very good. There is a mom and dad. There is a 2 child. There are 2 children. There in a table there are some fruits, juice, bread, and cups are there more. Cups are there. There are more cups. The children are
enjoying the food. The children are enjoying the food. breakfast. Then are love smiling. Then are cheering the juice. Cheering with the juice, right? The children are wearing ponytail. You know, they have ponytail. Yeah, we are not wearing. They have ponytail, right? Nalla super. Jayashree, nalla and courage ke we have to appreciate you. Very good. Today you contributed a lot. Swimming pool are there. The garden is very green. Very good. Very good, Jayashree. Now only one பண்ண போறேன். Give me 2 minutes. ஒரு பிக்சர் ஜெயஸ்ரீ ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. இதுவரை நல்லா பண்ணிருக்கீங்க. ஒரு பிக்சர் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃபரெண்டான பிக்சர் நான் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு 5 minutes டைம் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணணும்னா நீங்க 5 minutes கொடுப்பேன். 10 sentences எழுதணும். Yes sir. நான் ஸ்டாப் பண்றதை உடனே ஸ்டாப் பண்ணிடணும். நான் யாருக்கு பண்ணாலும் சொல்லணும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ண போதும். I am going to give you this. 1 second. Give me a moment. எல்லாரும் தானேங்க சார்? எல்லாரும் பண்ணணும். 10 sentences. 5 minutes கொடுக்குறேன். சாலிடா போதும் அது. ஓகே.